நிறை வாழ்வை நாம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நம்முடைய தாய் திருவையோடு இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த விண்ணேற்ற பெருவிழாவை நாம் அக்களிப்போடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நான் தந்தையிடம் செல்வேன், தந்தையின் வலப்புறத்தில் அமர்வேன் என்று என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, பல நேரங்களில் தன்னுடைய சீடர்கள்ட்ட மக்கள் மத்தியில் எடுத்துரைத்திருக்கிறார், அறிவித்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில் 40 நாட்கள், இந்த 40வது நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, தந்தையின் வலப்புறத்தில் அமர்வதற்காக விண்ணேற்றம் அடைந்த அந்த நாளை நம்முடைய தாய் திரு அவை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் இந்த திருவிழா நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி தந்தையின் வலப்புறத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அதே போல் நாமும் இயேசுவினுடைய திருமுழுக்கில் பங்கெடுத்திருக்கிறோம். அப்படின்னா நமக்கும் உயிர்ப்பு உண்டு, விண்ணேற்றம் உண்டு. விண்ணேற்றம் அடைந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இயேசுவை போல தந்தையின் பிரசன்னத்தில் நாம் அமர்வோம் என்பதுதான் இந்த விழா நமக்கு கொடுக்கக்கூடிய மையமான சிந்தனை. ஆகவே பிரியமான சகோதரி சகோதரிகளே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர இந்த உலகத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, அன்றாட நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை கடவுளுக்கு உகந்த விதத்தில் நாம் வாழ வேண்டும். ஆகவே கடவுளுக்கு உகந்த விதத்தில் வாழ தேவையான ஞானத்தையும் அறிவினையும் அதே போல் தேர்ந்து தெளியக்கூடிய பண்பினையும் இறைவன் நமக்கு தந்திரல வேண்டுமென இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் முன்னேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகிய அவர் பெற்ற மாட்சிக்கு அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் எனும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 1 முதல் 11 வரை. தேயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடம் இருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் துருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்று தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடம் இருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் கூற வேண்டிய பல்லவி. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். மக்களினங்களே களிப்புடன் கை கொடுங்கள்,
கடவுள் எக்காலம் முழங்கிடவே உயிரேறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள் கடவுளுக்கு புகழ், பாடுங்கள் பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ், பாடுங்கள். எக்காலம் முழங்கிடவே உயிரேறுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்துலகின் வேந்தர், அருட்பா கொடுத்த புகழ், பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். எக்காலம் முழங்கிடவே உயிரேறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயிரேறுகின்றார் ஆண்டவர். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து விண்ணுலகிற்குள்ளே நுழைந்திருக்கிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 24 28 மற்றும் அதிகாரம் 10 இறை வசனங்கள் 19 23 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையுமான தூயகத்திற்கு முன் அடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகின்றது. இதுவே அவர்களுக்கென உள்ள நீதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திருத்தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிகு உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah.
மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 46 முதல் 53 வரை. இயேசு தம் சீடர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றமடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பிச் சென்றார்கள். அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் தொடக்க உரையில் நாம் கேட்டது போல நம்முடைய தாய் திருவையோடு இணைந்து நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணேற்ற பெருவிழாவினை அக்களிப்போடு அகமகிழ்வோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த விழா மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் அல்லது ஒரு மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்துமா? நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த உலகத்தில் இயேசு மட்டும்தான் முன்னேற்றம் அடைந்திருக்கிறாரா, அல்லது ஏன் இது மிகப்பெரிய அளவிற்கு பேசும் பொருளாக இருக்கிறது? என்ன காரணம்? விவிலியத்தில் வேறு யாரும் முன்னேற்றம் அடையலையா என்கிற கேள்விகள் எல்லாம், குழப்பங்கள் எல்லாம் நமக்குள்ள நிச்சயமாக வரும். விவிலியத்தை படிக்கிறப்ப 2 மனிதர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏனோக்கு என்கிற மனிதர் நம்ம பலமுறை கேட்டிருக்கிறோம். அதாவது தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 5 இறை வார்த்தை 21 முதல் நம்ம வாசிக்கிறோம். ஏனோக்குக்கு 65 வயதான போது அவனுக்கு மெத்திசேலா பிறந்தான். மெத்திசேலா பிறந்த பின் ஏனோக்கு 300 ஆண்டுகள் கடவுளோடு நடந்தான். ஏனோக்கிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். ஏனோக்கு மொத்தம் 365 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான். பின்பு அவனை காணவில்லை, ஏனெனில் கடவுள் அவனை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி இங்கே என்ன செய்யப்படுது அப்படின்னா, ஏனோக்கு எப்படி விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வாசகமாக இருக்கிறது. ஏன் ஏனோக்கு கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டார், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதற்கான விடை, இதற்கான பதில் எங்கே கிடைக்குது அப்படின்னா, சீராக் புத்தகம் அதிகாரம் 44 இறை வார்த்தை 16 வாசிக்கிறோம். ஏனோக்கு ஆண்டவருக்கு உகந்தவரானார், அவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டார், எல்லா தலைமுறைகளுக்கும் மனமாற்றத்தின் எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார் அப்படின்னு சொல்லி அங்கு ஏனோக்கு ஏன் கடவுளால் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்பதற்கான விடை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை யார் வாழ்ந்தா அப்படின்னா ஏனோக்கு வாழ்ந்தார். அது மட்டுமல்ல, மண்ணகத்தில் வாழக்கூடிய நம்ம எல்லாருக்குமே ஏனோக்கு மனமாற்றத்தின் அடையாளமாக, எடுத்துக்காட்டாக, முன்மாதிரியாக அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி விவிலியம் நமக்கு மேற்கோள் காட்டுகிறது. அதற்கு ஒரு ஆழமான விளக்கத்தை நமக்கு கொடுக்கின்றது. அதே சீராக் புத்தகத்தில் அதிகாரம் 49 இறைவார்த்தை 14 வாசிக்கின்றோம்.
ஏனோக்கு போன்ற எவரும் மண்ணுலகின் மீது படைக்கப்படவில்லை, அவர் நிலத்திலிருந்து மேலே எடுத்து கொள்ள பெற்றார். சரிங்களா? அப்போ இந்த இறைவார்த்தை பகுதிகளெல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடியது என்ன அப்படின்னா, இயேசுவுக்கு முன்னாடியே ஏனோக்கு என்கிற ஒரு நபர் இருந்திருக்கிறார். அந்த ஏனோக்கு என்கிற நபர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்ததுனால, கடவுளுடைய திருவுளத்தின்படி நடந்ததுனால என்ன செய்யப்பட்டு இருக்கிறார், அவர் கடவுளால் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கப்புறம் இன்னொரு ஆள் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு இறைவாக்கினர். எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, 2 அரசர்கள் புத்தகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 11 எலியாவும் எலிசாவும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நம்மெல்லாம் ஒரு பயணம், எங்கேயாவது ஊருக்கு போவோம் அல்லது கடைக்கு போவோம், 2 பேர் 3 பேர் சேர்ந்து போவோம் இல்லையா? அப்போ ஏதாவது பேசிக்கிட்டே போவோம், ஊரு கதை உலகத்து கதை பேசிக்கிட்டே போவோம். அதே போல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எலியாவும் இறைவாக்கினர் எலிசாவும் அப்படியே நடந்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி நடந்து போகின்ற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், இவ்வாறு இவர்கள் உரையாடி கொண்டு வழிநடந்து செல்கையில் இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே அவர்களை பிரித்தன. எலியா சுழல் காற்றில் விண்ணகத்துக்கு சென்றார் என்று குறிப்பிடப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த 2 பேரையும் மக்கள் பெருசாக பேசுகிறாங்க. ஏனோக்கையும் இறைவாக்கினர் எலியா பெருசாக பேசுகிறாங்க. ஆனால் இயேசுவினுடைய விண்ணேற்றத்தை பெருசாக பேசலை, பெருசாக ஏற்றுக்கலை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஏனோக்கும் எலியாவும் என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் நம்மளை போன்று வாழ்ந்தாங்க, சராசரி மனிதனாக வாழ்ந்தாங்க. அதே ஆனால் இயேசுவும் வாழ்ந்தார், நம்மளை போல சராசரி மனிதனாக வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த உலகத்தில் வாழ்ந்த போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டாங்க. ஆனால் ஏன் இயேசுவினுடைய விண்ணேற்பை மிக பெரிதளவாக கொண்டாடப்படலை, அது மக்களால் தொடக்க காலத்தில் கொண்டாடப்படலை அப்படின்னா, இயேசு ஆண்டவர் இறந்த பிறகு உயிர்த்தெழுறாரு. உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் கழித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் விண்ணகத்திற்கு விண்ணேற்றம் அடைந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். மக்கள் இயேசுவை குறித்த ஒரு சரியான பார்வையை புரிதல் கொண்டிருக்கலை. இப்போ உதாரணமாக திருத்துதர் பணிகள் புத்தகத்தில் அதிகாரம் 1 இறைவார்த்தை 6 வாசிக்கிறோம். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். இயேசு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆங்காங்கு உயிர்த்தெழுறாரு. உயிர்த்தெழுந்து பல இடங்களுக்கு என்ன பண்ணுறாரு, காட்சி கொடுக்குறாரு. சீடர்களுக்கு தோன்றாரு, காட்சி கொடுக்குறாரு. பயப்படாதப்பா, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அப்படி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வாழ்த்துக்களை அமைதி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த நேரத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இயேசுனுடைய சீடர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓ, நீங்கள் அரசராக வருவீங்க, அப்படி வர்றப்ப அந்த ஆட்சியுரிமை எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆட்சியுரிமை பெற்று கொடுப்பீங்க என்று நீங்கள் வாக்குறுதி சொன்னீங்க, அந்த காலம் இதுதானோ என்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கு இயேசுவை பற்றிய ஒரு சரியான ஆழமான புரிதலை இயேசுவினுடைய சீடர்கள் அந்த தொடக்க கால திருச்சபையினர் கொண்டிருக்கவில்லை. ஆனால் ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நம்ம நம்பிக்கை அறிக்கையில் வாசிக்கிறோம் அல்லவா, அதாவது பாதாளத்திலிருந்து எழுந்து விண்ணகத்துக்கு போறாரு. விண்ணகத்துக்கு எழுந்து என்ன பண்றார், எழுந்தருளி தந்தையின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார், வீற்றிருக்கிறார். இப்போ சீடர்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி, என்னப்பா நம்மளோட இருந்தாரு, என்ன 3 ஆண்டுகள் கூட இருந்தாரு, திடீர்னு அப்பப்போ தோன்றினாரு, இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு என்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ இந்த கேள்விக்கான விளக்கம் எங்கே கொடுக்கப்படுது அப்படின்னா, நம்பிக்கை அறிக்கையில் இருக்கிறது. அதாவது சீடர்களோடு ஆண்டவர் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் அழகாக சொல்கிறாரு, நான் தந்தையின் வலப்புறத்தில் அமர்ந்திருப்பேன். இப்போது இதில் பாருங்க, ஒரு அழகான ஒரு லாஜிக்கல் திங்கிங், ஒரு ப்ரெசன்டேஷன் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதை இருக்கக்கூடியதை நாம் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தவக்காலத்தில் தொடக்க நாளில் நமக்கு இந்த திருநீர் பூசுவாங்க, வெகுதி பூசுவாங்க. சரிங்களா? சாம்பல் பூசுகின்ற பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். இப்போ நம்ம வாழ்க்கை அப்படி தான் போகுது. சரிங்களா? மண்ணிலிருந்து வந்தோம், இந்த மண்ணில் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்கிறோமோ, இந்த மண்ணிலேருந்து வந்தோம், மண்ணில் புரள்றோம், மண்ணை கட்டி ஆள்றோம், எல்லாம் செய்கிறோம். இறுதியிலேயே அந்த மண் நம்மளை தின்னுகிறது, நம்மளை அழிக்கிறது. எந்த இடத்திலிருந்து வந்தோமோ அந்த இடத்திற்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாம் திரும்பி போகக்கூடிய ஒரு நிலை. அப்போ இயேசு ஆண்டவர் விண்ணகத்திற்கு போவது என்பது மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் அல்ல, ஆச்சரியம் அல்ல. ஏன் அப்படின்னா, அவர் விண்ணகத்திலிருந்து தான் மண்ணகத்திற்கு வந்தார், மீண்டுமாக விண்ணகத்திற்கு போகிறாரு. பாருங்க, வார்த்தை மனு உருவானார்.
நம்மிடையே குடிகொண்டார். சரிங்களா? வார்த்தை மனி உருவானார், நம்மிடையே வந்து குடிகொள்கிறார். இப்போ வார்த்தையானவர் தொடக்கத்தில் தன்னிருந்து அசைவாடியவர் வார்த்தையாக இருக்கிறாரு. அந்த வார்த்தை என்ன செஞ்ச அப்படின்னா மனித அவதாரம் எடுக்கிறது. மனித அவதாரம் எடுத்து ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்கிறது. வாழ்ந்த பிறகு என்ன செய்யுது அப்படின்னா எந்த இடத்திலிருந்து வந்ததோ அதே இடத்திற்கு மீண்டுமாக வந்து போகக்கூடிய ஒரு நிலை. அப்போது இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. நாம் எப்படி மண்ணுக்கு போகிறோமோ அதே போல் இயேசு ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவங்க வந்து விண்ணகத்திற்கு வந்து திரும்பி போகக்கூடிய ஒரு நிலை. அப்போ அந்த திருவிழா நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? மகிழ்ச்சியான ஒரு செய்திப்பா. என்ன மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னா 2 விதமான மகிழ்ச்சியான செய்திகளை கொடுக்கிறது. ஒன்று, நம்ம செத்து போனதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, எப்படி இருக்கும் என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வந்து வரும். இப்போது பாருங்கள், இதற்கு ஒரு அழகான விடைகளை வந்து நம்முடைய விவிலியம் நமக்கு வந்து தருகிறது. இப்போ உதாரணமாக கொலேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 12 வாசிக்கிறோம். நீங்கள் திருமுழுக்கு பெற்றபோது அவரோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள். சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழ செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். சரிங்களா? இப்போ நாம் எல்லாருமே திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். சரிங்களா? இப்போ திருமுழுக்கு யாருடைய திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம்? இயேசுவின் திருமுழுக்கில் வந்து பங்கெடுக்கிறோம். இப்போ இயேசுவின் திருமுழுக்கில் பங்கெடுத்த நாம் நம்முடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நாமும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம், இறந்துடுவோம். இறந்து போனதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை என்ன பண்ணுவோம், நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எப்படி இயேசு ஆண்டவர் உயிர் தெழுந்தாரோ, சரிங்களா, அதே போல் நீங்களும் நானும் உயிர் தெழுவோம் என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையை, ஒரு ஆழமான புரிதலை யார் நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னா பவுலடியார் கொலேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 12 நமக்கு வந்து குறிப்பிடுகின்றார். இதே சிந்தனையை எங்கே சொல்கிறார் அப்படின்னா ரோமேருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 6 இறை வார்த்தை 3 முதல் வரக்கூடிய பகுதியில் வாசிக்கிறோம். திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம் என்று என்ன செய்யப்பட்டது அப்படின்னா இங்கு பவுலுடைய ரொம்ப அழகா நம்ம எப்படி இயேசுவிலே இறந்து போகிறோம், இணைந்திருக்கிறோம், அவர் எப்படி வந்து உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நீங்களும் நானும் வந்து உயிர்த்தெழுவோம் என்கிற ஒரு உன்னதமான செய்தி வந்து கொடுக்கிறார். சரி, உயிர்த்தெழுந்த பிறகு எங்கேப்பா போகிறோம்? நிச்சயமாக நான் சொல்கிறேன், நம்ம எல்லாருமே தந்தையின் வலப்புறத்தில் அந்த கடவுளுடைய பிரசன்னத்தில் இயேசுவோடு அப்படி கூடவே இருப்போம். இயேசுவோடு கூடவே இருப்போம். எப்படி இயேசு தன்னுடைய தந்தையின் வலப்புறத்தோட பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அதே போல பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் எங்கே இருப்போம் அப்படின்னா இயேசுவோடு கடவுளுடைய பிரசன்னத்தில் நாம் வந்து அமர்ந்திருப்போம். அதனால தான் நான் சொன்னேன், இந்த விண்ணேற்ற பெருவிழா என்ன அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி, மகிழ்ச்சியின் திருவிழா. ஏன் அப்படின்னா இயேசாண்டவர் விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு வந்தார், மீண்டும் விண்ணகத்திற்கு போனார். நாம் விண்ணகத்திலிருந்து மண்ணகத்துக்கு வரல, மாறாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மண்ணிலிருந்து இந்த உலகத்துக்கு பூமிக்கு வந்தோம், ஜனனம் செய்தோம். சரியா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மண்ணுக்கே திரும்புகிறோம். அப்படி திரும்பின நாம் என்ன செய்யப்பட போகிறோம் அப்படின்னா இயேசுவை போல உயிர்த்தெழுவோம். அப்படி உயிர்த்தெழுந்து என்ன செய்வோம்? நமக்கு வந்து ஒரு புதிய வாழ்வு. அந்த புதிய வாழ்வு என்ன? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பது. இப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் என்ன கிடைக்குது? நிறைவான மகிழ்ச்சி கிடைக்கிறது, பேரானந்தம் கிடைக்கிறது, மன நிறைவு கிடைக்கிறது. இதை நான் சொல்லலை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. சரிங்களா? நம்ம திருப்பாடல் 84 இறை வார்த்தை 10 வாசிக்கிறோம் அல்லவா? வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களிலும் உம் கூடாரத்தின் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. சரிங்களா? அப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்வது என்பது நமக்கு எந்த இடமும் கொடுக்க முடியாத அந்த மகிழ்ச்சியை, அந்த ஆறுதலை, மனநிறைவு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, திருப்பாடல் 16 இறைவார்த்தை 11 வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா ஆண்டவரே உமது பிரசன்னத்தில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்முடைய வலப்பக்கத்தில் எனக்கு பேரின்பம் உண்டு. இப்போ இயேசுவுக்கு எப்படி ஒரு பேரின்பம் இருக்கிறதோ அதே போல
நாமும் என்ன செய்யப்படும் அப்படின்னா விண்ணகத்துக்கு எழுந்தருளி தந்தையின் பிரசன்னத்தில் அமர்கின்ற பொழுது நமக்கும் ஒரு பேரின்பம், அப்படியே முகமுகமாய் பார்க்கக்கூடிய ஒரு தரிசனம், ஒரு வாய்ப்பு என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா நமக்கு கொடுக்கப்படுகிறது. இது முதலாவது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இரண்டாவது என்ன அப்படின்னா, இந்த நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம், அதாவது அவர்களிடம் பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பி சென்றார்கள். இப்போ நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தவங்க இறந்து போய் ஒரு இழப்பு ஏற்படுது. இழப்பு ஏற்படுகின்ற பொழுது அவங்கள விட்டு நம்மளால் பிரிய முடிகிறதா? பிரிஞ்சு தான் ஆகணும். அது இயற்கையினுடைய நியதி, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே வேளையில் நமக்கு வருத்தம் இருக்கும் அல்லவா? ஐயோ என் வீட்டுக்காரர் போயிட்டாரு, ஐயோ என் மனைவி இறந்துட்டாங்களே, என் பிள்ளை என்னையை விட்டு போயிட்டானே என்கிற ஒரு மன வருத்தம் நமக்குள்ள வரும் இல்லையா? அதே போல் இயேசு ஆண்டவர் அவர்களோடு கூடவே இருந்தார், இறந்துட்டாரு, அப்பப்போ தோன்றாரு, காட்சி கொடுக்குறாரு, பேசுகிறாரு, திடப்படுத்துகிறாரு, பயப்படாதன்னு சொல்கிறாரு, நீ வல்லமையை பெருமுறை இங்கே இருன்னு சொல்கிறாரு. எல்லாம் சொன்னவர் இப்போ பிரிஞ்சு போகிறாரே என்கிற அந்த வருத்தம் இயேசுவினுடைய சீடர்களுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். என்ன காரணம் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை, தன்னுடைய சீடர்களை அபலைகளாக, அனாதைகளாக, ஆதரவற்றவர்களாக விடவில்லை. மாறாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் அப்பா கிட்ட போகிறேன்ப்பா, அப்பா கிட்ட போய் என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு தூய ஆவியார் என்னும் துணையாளரை உங்களுக்கு பெற்றுத்தருவேன். அந்த துணையாளர் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார், பேரானந்தத்தை கொடுப்பார், உடனிருப்பை கொடுப்பார், வழிகாட்டுதலை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், அருள் வரங்களை கனிகளை உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னா அள்ளி அள்ளி உங்களுக்கு கொடுப்பார். அதெல்லாம் நீ கவலைப்படாத. எந்த இடத்துல என்ன செய்யணும், எப்படி பேசணும், எப்படி வழி நடத்தணும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான தூய ஆவியானவரை வாக்குறுதியாக ஆண்டவர் கொடுத்ததுனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே இயேசுவினுடைய சீடர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அதனால தான் அடுத்த வாரம் பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே பெந்தகோஸ்து பெருவிழா, ஆவியானவருடைய அந்த அபிஷேக பெருவிழா, அக்கினி வடிவில், வடிவில், நெருப்பு வடிவில் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை சீடர்களுக்கு கொடுத்த அந்த உன்னதமான நாள். ஆகவே பிரியமான சகோதரி சகோதரிகளே, இந்த விண்ணேற்பு பெருவிழா, ஐயோ கடவுள் நம்மளோட இல்லையே, நம்மளை விட்டு போயிட்டாரே அப்படிங்கிற அந்த குழப்பம் வருத்தம்லாம் வேண்டாம். மாறாக கடவுள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ கவலைப்படாதப்பா, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்மளோடு என்றும் பயணிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அவருக்கு எப்படி கடவுளுடைய பிரசன்னத்தில், தந்தையினுடைய பிரசன்னத்தில் அமரக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததோ, அதனால் அதே ஒரு வாய்ப்பு நிச்சயமாக சொல்கிறேன் நமக்கும் உண்டு. அதான் நம்ம கத்தோலிக்க திருச்சபையினுடைய போதனை, அடிப்படை விளக்கம் அதுதான். அதனால் இந்த நாளில் ஆண்டோட விண்ணேற்பு பெருவிழாவில் பாருங்கள், இன்றைக்கு இந்த சபை மன்றாட்டில் வாசிக்க கேட்டோம், ஜெபிக்க கேட்டோம். என்ன அப்படின்னா, தலையாகி அவர் பெற்ற மாட்சிக்கே, தலை கிறிஸ்துவின் திருச்சபையினுடைய தலை யார் அப்படின்னா இயேசு, சரிங்களா? தலையாகி இயேசு அவர் பெற்ற மாட்சிக்கே அவரது உடலாகிய நாங்களும், சரிங்களா? இப்போ நாமெல்லாம் திருச்சபையினுடைய உடல், இயேசுவினுடைய உடல். இப்போ நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் எனும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. அப்போ நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த அழைப்பில் நம்பிக்கையோடு இருப்போம். செத்து போனதுக்கப்புறம் நானும் உயிர் தெழுவேன், உயிர் தெழுந்த பிறகு நானும் தந்தையின் பிரசன்னத்தில் அமர்வேன். இதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட நம்பிக்கையை இறைவன் நமக்கு தந்திரல வேண்டுமென தொடர்ந்து இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தார்.
தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவையுரை படி நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். ஆண்டவரை எனது நடத்து பெறுவீராக. ஏன் உங்கள் வளம் இந்த அப்பத்தை பெற்று உள்ளத்தின் விளைவு மனது உழைப்பின் பயன் இந்த அப்பத்தை முகப்பு விடுகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழி தப்பமாக மாறும். உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனிது உனக்காக, ஆண்டவரை வாழ்த்து பெறுவீராக. ஆண்டவரை தாழ்மை ஆண்டவரை இறைவா. கரங்கள் மகிழ்வாக, படைத்தவன் கரங்கள் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதரே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு இப்புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவற்றையே நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா,
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்வனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதிய இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தம் ஒருவரையும் காத்து முடிவில்லாமல் வலிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நம்மை விட்டு ஒருபோதும் விலகாத கடவுள். இந்த கடவுள் இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அந்த நம்முடைய வாழ்வு பயனற்றதாக மாறிவிடும். ஆகவே இந்த வேளையில் இயேசுவே ஆண்டவரே, நம்முடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளில் நாங்களும் உம்மை போல தந்தையினுடைய பிரசன்னத்தில் அமர வேண்டும். ஆகவே அதற்கு நீர் எங்களுக்கு தேவை, உடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை, உடைய வழிகாட்டுதல் எங்களுக்கு தேவை, உடைய உடனிருப்பு எங்களுக்கு தேவை. ஆகவே எங்களோடு இரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணித்து இந்த பாடல் வாயிலாக ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு? இயேசையா, அல்லேலூயா. இயேசையா, அல்லேலூயா. இயேசையா, அல்லேலூயா. இயேசையா, அல்லேலூயா. உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு? ஆம் ஆண்டவரே, எங்களுடைய இன்பத்திலும் எங்களுடைய துன்பத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய கடவுளாக நீர் இருக்கிறீர் தகப்பனே. இயேசுவே ஆண்டவரே, இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற உடைய மேலான உடனிருப்பிற்காக நன்றி செலுத்துகிற இந்த வேளையில் தொடர்ந்து நாங்கள் உம்மை போல தந்தையினுடைய பிரசன்னத்தில் அமர வேண்டும் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, உம்மை போல நாங்கள் உயிர் தள்ள வேண்டும், உயிர்ப்பின் மாட்சியை அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. அதற்கு தேவையான வல்லமையை, ஆற்றலை, சக்தியை, உடனிருப்பை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம்.
அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிற அன்பு ஆண்டவரே, என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்று சொன்னவரே, ஏதோ இந்த நாளில் உம்முடைய பிரசன்னத்தை நாடி, உடனிருப்பை நாடி, ஆண்டவரே உம்முடைய வழிகாட்டுதலுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அப்பா. வாஞ்சையோடு உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இம்மட்டுமாய் நீர் எங்களுக்கு செய்த உம்முடைய பேர் உதவிக்காக, உம்முடைய உடனிருப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையில் தொடர்ந்து உம்முடைய வல்லமை, உம்முடைய பேரிரக்கம், உம்முடைய உடனிருப்பு எங்களை ஆளுகை செய்யும்படியாய், ஆண்டவரே எங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை தந்தருளும்படியாய் நாங்கள் எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ இந்த நாளில் உம்முடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இதோ எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொடுக்கிறீர் ஆண்டவரே. இதோ என்னை போல் நீங்களும் தந்தையின் பிரசன்னத்தில் அமர்வீர்கள் என்கிற ஒரு ஆழமான எதிர்நோக்கை இது எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, உம்மை போல் நாங்களும் இதோ முகமுகமாய் பார்க்க, ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்க, வான தூதர்களைப் போல எந்நேரமும் ஆண்டவரை புகழ, ஆண்டவரே எங்களுக்கு தேவையான வல்லமையை, ஆற்றலை, ஆசிரை நிறைவாய் தந்தருளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இது இந்த உலகத்தை விட்டு போன போது ஆண்டவரே சீடர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் என்று நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே. அந்த தகப்பனே, ஏன் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள்? இதோ தூய் ஆவியார் என்னும் துணையாளரை நான் உங்களுக்கு தருவேன் என்று நீர் வாக்குறுதி கொடுத்தீரப்பா. அந்த வாக்குறுதிக்கு ஏற்றபடி ஆண்டவரே திரு தூதர்கள் மீது உம்முடைய வல்லமையை அக்கினியாய் நீர் பொழிந்தீர் ஆண்டவரே. அதே போல எங்களுக்கும் தூய் ஆவியானவரை வாக்குறுதியின் ஆண்டவராக கொடுத்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய், எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தருளும்படியாய், என்ன செய்வது, எங்கு போவது, எப்படி பேசுவது என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய உன்னதரான ஒரு வல்லமையின் ஆவியானவராக, ஞானத்தின் ஆவியானவராக, வழிகாட்டும் ஆவியானவராக எங்களுள் கடந்து வருவாராக. தெய்வமே, இதோ இந்த நாளில் நாங்கள் செல்கிற பாதைகள், மேற்கொள்கிற பயணங்கள், சந்திக்கிற மனிதர்கள் எல்லாருக்கும் உடைய மாட்சியை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருளை, ஆசிரை எங்களுக்கு நிறைவாய் தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எந்த விதமான விபத்தும், ஆபத்தும், பொல்லாப்பும், தீங்கும் எங்களை அணுகாதபடி ஆண்டவரே உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை காத்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றே. எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கு எமது கிறிஸ்தவ பற்றன்பு எம்மை இட்டு செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.